வசனத்தை கேட்டோம். சமாதானம். ஆமென். இந்த ஒரு வாசிகள் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படிங்க? பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. யாராவது துக்கமா இருக்கீங்களா? பேசலாம். சந்தோஷமாயிருங்கள் என்று இந்த தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருங்க? சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? சொல்லுகிறேன். ஆமென். அப்ப எப்போது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஒரு நாள் ஆலயத்துக்கு வர்றவங்க துக்கமா இருக்கக்கூடாது. பிசாசுக்கு தான் துக்கம் பிடிக்கும், ஆண்டவருக்கு ஒரு நாள் என்ன பிடிக்காது? துக்கம் பிடிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமென். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், ஆமென், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறான். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறான். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் இருங்க. ஆமென். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமா இருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அதைத்தான் பிலிப்பியர் எழுதும் போதும் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது சொல்கிறார். நாம் எந்தென்ன காரியத்தெல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம்? டிவி பார்க்கறதுனால சந்தோஷமா? சீரியல் பார்க்கறதுனால சந்தோஷமா? அல்லேலூயா. அல்லது ஏதாவது பொழுதுபோக்கு விளையாட்டுகள் நாம பார்க்கறதுனால சந்தோஷமா? அல்லேலூயா. அப்ப உலகம் கொடுக்க முடியாத, உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கும் எனக்கும் இயேசு சிலுவையில சம்பாதி பண்ணி வச்சிட்டு போயிருக்கார். ஆமென். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் துக்கத்தோடு இருக்காங்க, நிறைய பாரத்தோடு கூட. யாரையா பார்த்து சிரிப்பாங்க, மற்ற நேரம் பார்த்து அவங்க உள்ளுக்குள்ள அழுது கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு எத்தனையோ பேர். நீங்க எங்க இருந்தனால ஆண்டோடைய வார்த்தை கேட்கலாம். உங்களுக்குள்ள நீங்க ஏன் நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க? நேற்றைக்கு ஆண்டவர் என்கிட்ட சொன்னதுனால தான் நான் சொல்றேன். சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள், சிலருக்கு சந்தோஷமே இல்லை. சிலர் எப்போது ஏன்டா உலகத்துல வாழ்கிற நிலைமையில இன்னைக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்கப்பா. அதனால இந்த சந்தோஷத்தை நீ சொல்லுன்னு கர்த்தர் சொன்னதுனால உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமா இருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் நேர்ந்தால் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருங்க. ஆமென். உங்க சத்துருக்களுக்கு நீங்க வெட்கத்தை கொடுத்துங்க. உங்க சத்துரு வெட்கப்பட்டு போக வேண்டுமா? நீங்க சந்தோஷமா கர்த்தர் சமூகத்தில் உட்காரு.
நிறைய சந்தோஷங்கள் இருக்கிறது. வாசிங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, சந்தோஷத்தினால் களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் என் உயர்ந்திருக்கிறது, கொம்பு கர்த்தருக்குள் எப்படி இருக்குதா? உயர்ந்திருக்கிறது. உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல், என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ரட்சிப்பினால் என்ன செய்யணும்? சந்தோஷப்படுகிறேன். ஆமென். இங்க அண்ணாள் சொல்றா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ரட்சிப்பிலே நான் எப்படி இருக்கேன்? சந்தோஷமா இருக்கிறேன். அண்ணாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் எப்படி இருக்குது? களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் எப்படி இருக்குது? உயர்ந்து இருக்கிறது. ஆமென். உங்க கொம்பு எப்படி இருக்குது? கர்த்தருக்குள்ள உயர்ந்து இருக்கிறது. இரண்டாவதாக சொல்றா, என் பகைஞரின் மேல் என் வாய் என்ன செய்கிறது? திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பில் நான் எப்படி இருக்கிறேன்? சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ரட்சிக்கப்படாத யாராவது இருக்கீங்களா? அவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு ஒரே ஒரு நாள் தான் போனான், துக்கத்தோட போனான். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட, வாளியில் இருக்க தண்ணியை கொட்டினா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் அப்படியே ஆண்டவர் சமூகத்துல அன்னால் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினால்னு போட்டிருக்கு. எல்லாத்தையும் ஊற்றி ஜெபம் பண்ணிட்டு அதற்கு பிறகு நீங்க வாசித்தீங்கன்னா அவள் துக்க முகமா இருக்கல. ஆமென். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்திருக்கோம்னா, தேவ சமூகத்துல வந்திருக்கோம்னா, நாம ஜெபம் பண்றோம், நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்றோம். மறுபடியும் எப்படி இருக்கக்கூடாது? துக்கமுகமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சிலர் அதையே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதையே நினைச்சுக்கிட்டு அதையே நினைச்சு நினைச்சு என்ன செய்வாங்க? வேதனைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த அண்ணாள் சொல்றா, என் கொம்பு கர்த்தருக்குள் எப்படி இருக்கு? உயர்ந்திருக்கு. ஆமென். அல்லேலூயா. என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினால நான் என்ன செய்றேன்? சந்தோஷப்படு. கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு. அவ என்ன கேட்டாலும் அதை அப்படி ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அடியாளுக்கு ஒரு ஆண் மகனை தருவீரானால் அப்படின்னு கேட்டான். அவருடைய ஜபமே அதுதான். நாம 2 கட்டான் ஜபம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எதை கேட்கிறோமோ அதை உறுதியா நம்ம கேட்கணும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட எதை கேட்கணும், எதை நாம கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்யாம யாருக்கு அவர் செய்ய மாட்டார். கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நாளை நினைவு கூர்ந்ததால் சாமுவேலை பெற்றெடுத்தாளே. அந்நாளை நினைவு கூர்ந்ததால் சாமுவேல் பெற்றெடுத்தாளே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்க சொந்தங்கள் ரட்சியும் ஐயா. எங்களை நினைவு கூர்ந்து சொந்தங்கள் ரட்சியும் ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவர் நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவர் நன்றி. அல்லேலூயா. அன்னாள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அழகான ஆண் மகனை ஆண்டவர் கொடுத்ததனால இந்த அன்னாள் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள். ஆமென். அவள் பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு அவள் வாழ்க்கையில செய்த மேலான ஒரு அற்புதம். அல்லேலூயா. சொல்றா, ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் என்ன செய்வேன்? களி கூறுவேன். ரட்சிக்கப்பட்டதுக்காக சந்தோஷப்படும். அல்லேலூயா. பாவத்தில் இருந்தோம், அநியாயம் செய்தோம், மீறல் செய்தோம், அக்கிரமம் செய்தோம். ஆண்டவர் அதெல்லாம் உணர்த்தி நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்படாம நீங்க ரட்சிக்கப்பட்டனா
ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணாதான் அந்த ஜெபம் எங்க போகும்? பரலோகத்துக்கு போகும். ரட்சிக்கப்படாம 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போக. இன்னைக்கு அநேகர்கிட்ட அந்த ரட்சிப்பின் தன்மை என்பது இல்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்படணும், நமக்கிட்ட வேறுபாடு நமக்கு வேணும். என்ன வேணும்? டிஃபரன்ஸ். முன்னாடி காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், அப்ப காணியாட்சிக்கு புறம்பா நம்ம வாழ்ந்தோம், தேவனை அறியாதவர்களா இருந்தோம். இன்னைக்கு அவரை அறிந்து கொண்டோம். நமக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு அந்த வித்தியாசம் நமக்கு வேணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமா பாட்டு படிச்சிருப்போம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம என்னெல்லாமோ செய்திருப்போம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசிப்போம். இப்போ ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்பட்டதுனால நம்ம தாவீது சொல்லார், என் உதடுக்கு காவல் வையும். அல்லேலூயா. எதுக்கு? என் உதடுக்கு காவல் வையும் அப்படிங்க. அப்ப நம்ம தினம் நாம ரட்சிக்கப்பட்டோம்னா நம்ம பேச்சு, நம்முடைய நட, நம்முடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுகிறேன் அப்படிங்கிறான். அவன் ரட்சிக்கப்பட்ட நாம், பாவத்திலிருந்து மனம் திரும்பின நாம், அந்த நாள் ஒரு விசேஷமான நாள். அல்லேலூயா. 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 ரட்சிக்கப்பட்டது போல சந்தோஷம் உலகத்துல கிடையாது. ஒரு பாஸ்ட் அருமையான ஒரு தெய்வ மனுஷருக்கு கடந்த நாள்ல பிறந்த நாள். அவர் சொல்லியிருந்தாரு, என்னுடைய 39வது பையன் சொன்னா, எங்க அப்பாவுக்கு 39வது பிறந்த நாள். பையனுக்கே 45 வயசாக போகுது. அல்லேலூயா. அப்ப அப்பாவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? பையனுக்கு 45 வயசாக போகுது, அப்பாவுக்கு 39வது பிறந்த நாள். கொஞ்சம் யோசனை பண்ணேன். அப்புறம் நான் புரிந்துக்கிட்டேன். அப்போ மறுபடியும் பையன்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்கள் அப்பாவுக்கு எத்தனாவது பிறந்த நாள் போட்டிருக்கீங்களா? அப்போ தான் சொன்னா, எங்கள் அப்பா ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாட மாட்டாங்க, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாரோ, அந்த ரட்சிப்பினால் ஒரு சந்தோஷமான நாள். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருக்கும் 2 பிறந்த நாள். அல்லேலூயா. எத்தனை பிறந்த நாள்? 2. ஒன்று தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் ஒன்று, இன்னொரு பிறந்த நாள் ரட்சிக்கப்பட்டோமா, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு தான் மிகுந்த சந்தோஷமான நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பின் நாள். ஆண்டவர் உலகத்துல யாருக்கு கிடைக்காத ஒண்ணு, இலவசமா ரட்சிப்பை கொடுக்கார, அதுதான் நம்ம கிடைச்ச ஒரு பாக்கியம். எங்க வீட்டில் எல்லாரும் காட்டிலும், என் கூட பிறந்தவங்க, என்னுடைய தாய் தகப்பன், சகோதர சகோதரி எல்லாரும் காட்டிலும் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை, இந்த ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு என்பது ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதம். அப்ப அதுல எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பில் நான் என்ன செய்றேன்? அன்னாள் சொல்றா, ரட்சிப்பினாலே சந்தோஷப்பட்டு நான் என்ன செய்றேன்? களி கூறுகிறேன் அப்படிங்க. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டது அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? சந்தோஷமான நாள். அடுத்து வாசிங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கவா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்க என்ன செய்யாதீங்க? சந்தோஷப்படாதீங்க. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. சில ஆவிகள் அடங்காத ஆவி இருக்கு. இங்க இயேசு சொல்லுகிறார், சீசர்களை பார்த்து, அதுக்கு முன்னாடி சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க, சத்துருவை மேற்கொள்ள உங்களை என்ன செய்யறேன்? அதிகாரத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டு, இப்ப இயேசு கிறிஸ்து சீசர்ல பார்த்து சொல்ல, ஆவிகள் அடங்கிறதுக்கா நீங்க என்ன செய்யாதீங்க? சந்தோஷப்படாதீங்க. அல்லேலூயா. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டதுக்கா என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க. ஆமென். நம்ம பேர்லாம் எங்க எழுதப்பட்டிருக்கு? அல்லேலூயா. 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 உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டதுனால நமக்கு என்னது? ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நாம மரித்தால், இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு வருவார்னாலும் நான் அவரோடு கூட போவேன். அந்த சந்தோஷம் நமக்கு மட்டுமல்ல, நம்ம வீட்டாருக்கும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பெயர் இன்னும் சிலற்ற சொல்லும் போது, நீங்க சீக்கிரமா ஞானஸ்தானம் எடுங்க, இயேசு வரப்போகிறார், இந்த உலகம் அழிவுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது,
எந்த நேரத்தில் என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்குன்னே நமக்கு தெரியாது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. நாம எப்பொழுதும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வருகை இருக்குமானால் அவருடைய வருகையில நாம போகணும். ஒருவேளை மரணம் இருக்குமானால் அவருடைய சமூகத்தில் இளைப்பாற போகணும். அல்லேலூயா. யார் போக முடியும்? ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானசானம் எடுத்தவர்கள், ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் தான் அந்த தேவ ராஜ்யத்தில் போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற யாரும் போக முடியாது. நல்லா கவனிங்க. பேர் எழுதப்பட்டவர்கள், ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து நம்முடைய பெயர் பரலோகத்தில் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர் மட்டும்தான் ஆண்டவர் அழைக்கிற நாள்ல போக முடியும். ஆமென். அவர் வருகையில நாம போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவார் காத்து கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வருகையில போகணும்னா ரட்சிப்பு, ஞானஸ்தானம் பேர் எங்க எழுதப்பட்டிருக்கணும்? ஜீவ புத்தகத்தில். ஆமென். நாமம் என்றால் பேர். மோசே தைரியமா ஜெபம் பண்ணார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அவர்கள் எப்போது சொன்னதே கேட்க மாட்டாங்க. நீங்களும் சொன்னதை கேட்பீங்க. ஆமென். கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஏன்? அதை செய்யாதேன்னு சொன்னா அதைத்தான் செய்வாங்க. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோமோ அதைத்தான் செய்வாங்க. அல்லேலூயா. கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாங்க. அப்ப கீழ்ப்படியாதவர்களாக இருந்த உடனே ஆண்டவருக்கு மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், இவங்களெல்லாம் நான் அழிச்சிருந்தேன் அப்படின்னார். அல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை நான் உங்களை கீழே தள்ளிடுறேன் அப்படின்னா நீங்க எப்படின்னா, ஆண்டவரே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. இதைத்தான் நாங்கள் நீங்க என்னைக்காவது சொல்வேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவுதா? மோசே அப்படி சொல்லல. மோசே பண்ண ஜெபம் கெஞ்சினான். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தது நீங்க தானே. அவருக்கு பேர் என்ன? அவர்களை ரட்சிக்கணும். இல்லைன்னு சொன்னா என் பேரை ஜீவ புத்தகத்திலிருந்து என்ன செய்யும்? கிறுக்கி போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால ஆண்டவர் அவங்களுக்கு செய்ய நினைச்ச காரியத்தை அப்படியே மாத்திட்டார். அல்லேலூயா. அப்படியே மாத்திட்டார். அவர் கேட்டது ஒண்ணு, அவங்கள ரட்சிங்க, இல்லைன்னா என் பேர் என்ன செய்யுங்க? ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க. நீங்க அப்படி தைரியமா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என் கணவரை ரட்சிக்கணும், என் மனைவியை ரட்சிக்கணும், என் பிள்ளைகளை ரட்சிக்கணும், எங்க உறவினரை ரட்சிக்கணும் ஆண்டவரை அப்படின்னு விடாப்படியா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் ரட்சிப்பார். ஆமென். அல்லேலூயா. அந்த ஒரு மோசே ஆண்டவர்கிட்ட 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க. அந்த ஒரு மோசே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணனால நீ என்ன அவங்கள ரட்சிக்கணும், இல்லைன்னா என் பேரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுன்னு சொன்னோன்னே ஆண்டவர் அப்படியே மனம் மாறி அவங்கள எல்லாரும் ரட்சித்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டதுனால என்னது? பெரிய சந்தோஷம். நம்ம பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதுனால பெரிய சந்தோஷம். ஆமென். ஞானசானம் எடுக்காதவங்க சீக்கிரமா ஞானசானம் எடு. ஏனென்றால் ஆண்டவரா இயேசு வரப்போகிறார். அவன் வருகையில போகணும் சொன்னா ரட்சிப்பு, ஞானசானம், நம்ம ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேர் எழுதப்படாதவர்கள், ஞானசானம் எடுக்காதவர்கள் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா.
வேதம் அதுதான் சொல்லுது. ஒரு வாலிபன் இயேசுகிட்ட வந்தான். வந்த உடனே இயேசு கிறிஸ்துட்ட சில கேள்வியெல்லாம் கேட்டான். அப்போ அவர் சில காரியங்களாக சொல்லிட்டு, நீ மறுபடி பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்லுவான், நான் எங்கள் அம்மா வயிற்றில் மறுபடியும் போய் நான் எப்படி பிறக்க முடியும் அப்படிலாம் சொல்லுவான். இயேசு நிறைய காரியங்களை அவனுக்கு ஓமையாக சொல்லிட்டு கடைசியாக சொன்னார், உனக்கு இருக்கிறத நான் விற்று என்ன செய், நீ யாருக்கு கொடு, தடுத்திருக்கும். முதல்ல சந்தோஷமா வந்தான். போகும்போது எப்படி போனான், துக்கத்தோட போனான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அன்பான தேவனுடைய வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீங்க எங்க இருந்தனால் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கலாம். இன்றைக்கே மனம் திரும்புங்கள், இன்றைக்கே ரட்சணிய நாள். இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா இந்த காலை வேளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், நம்மை அழைத்து கொண்டு போதுக்கா வரப்போகிறார். நாட்கள் பொல்லாதவை ஆனபடியினால் நீங்கள் என்ன செய்யுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க, நாளை தள்ளி போடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்கள் என்ன செய்யாதீங்க, தள்ளி போடாதீங்க. அப்ப யாருடைய பெயர் பரலோகத்தில் நாமங்கள் எழுதப்பட்டதுக்காக, பரலோகத்தில் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்கள். ரட்சிப்பில சந்தோஷம். அப்புறம் என்னது, நமது பெயர் பரலோகத்தில் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டனால என்னது, நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்து வாசிகள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 வாசி. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யா சொல்வாரானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு என்ன செய்யுங்க, களி கூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்கும், மீதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படி என்ன செய்தார்களாம், துன்பப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நிந்தனைய சகிக்கும் போது சந்தோஷம் என்ன வரும்போது, நிந்தனை. ரட்சிப்பினால சந்தோஷம், பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டனால சந்தோஷம், நிந்தனையை சகிப்பதனால சகிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம். இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என் நிமித்தம் அப்படிங்கிறார். அவர் நிமித்தமாக உங்களை என்ன செய்வாங்களாம், நிந்தித்து உங்களை என்ன செய்வாங்களாம், துன்பப்படுத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நிறைய துன்பத்தை அனுபவிச்சிருக்கேன். நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருக்கேன். என் வீட்டாரே என்னை ரொம்ப துன்பப்படுத்தினான். இயேசுவை இல்லை என்று மறுதளிக்கும்படியாக எல்லாரும் என்ன துன்பப்படுத்தினான். 19 நாள் இருட்டறையில் அடைச்சு வச்சு சாப்பாடே கொடுக்காம நீ செத்தா சாவுன்னு சொல்லி துன்பப்படுத்தி பார்த்தாங்க. எனக்கு ஜீவனை தந்தது யாரு, அந்த ஆண்டவராய் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக வாழ்வேன்னு சொல்லி ஒரு நாள் எத்தனை நிந்தனை வந்துச்சு, அவமானம் வந்த போதும் நான் கர்த்தருக்கு உறுதியா நின்றனால இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மை அவர் நிமித்தமாக, நம்ம சும்மா ஏதாவது தகராறு பண்ணிட்டு அதை ஏதாவது ஒரு காரியத்தை தேவையில்லாம செஞ்சுக்கிட்டு நாம பாடுபடக்கூடாது. அவர் நாமத்தின் நிமித்தமாக சொல்லார், என் நிமித்தமாக அப்படி. அப்ப அவர் நிமித்தமாக நமக்கு நிந்தனை, நம்மை நிந்தித்து நம்மளை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவாரானால் நீங்க யாரா இருப்பீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க? பொய் சொல்லுவாங்க. ஆமென். நீங்க பொய் சொன்னா நீங்க செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க, நடக்காத நடந்துன்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, நீங்க தான் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாரா இருப்பீங்க? பாக்கியவான்களா இருப்பீங்க. அந்த இந்த நிருபத்திலே இந்த சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு சொல்லுகிறார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஆமென். ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களே, நான் செய்யாததை சொல்லிட்டாங்களே, என்னை ஏசிட்டாங்களே, என்னை நிந்திச்சிட்டாங்களே, அவமானப்படுத்திட்டாங்கன்னு யோசிக்காதீங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க.
ஏனென்றால் அவர் நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்க நியாயாதிபதி. ஒரு நாள் நிச்சயமாகவே உங்களுக்கு நியாயத்தை செய்வார். அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உங்கள் பலன் பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படிமா மிகுதியா இருக்கும். அந்த உலகத்தோட முடிஞ்சு போறதல்ல. எங்க பலன் வேணும்? பூமியில் அல்ல, பரலோகத்துல நமக்கு பலன் வேணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த பலன் வேணும்னா நமக்கு வர்ற நிந்தனை, அவமானம், நம்மளை துன்பப்படுத்தி நம்மளை என்னெல்லாம் பேசணுமா பேசிட்டு போட்டோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு நாள் வருத்தப்படாதீங்க, ஒரு நாள் வருத்தப்படாதீங்க. உங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்கும்? மீதியா இருக்கும். அல்லேலூயா. உங்கள் முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படி என்ன செய்தார்களாம்? துன்பப்படுத்தினார். கவலைப்படாய். நிந்தனையை நம்ம வாழ்க்கையில வரும்போதெல்லாம் நாம சந்தோஷமாயிருக்கும். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. பலன் பரலோகத்தில் எப்படி இருக்கும்? மிகுதியார். அடுத்து வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, மகோதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலேயும் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்த போதும், அல்லேலூயா, பாருங்க என்ன நல்லா வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, மக்கோதினியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம சபைக்கு ஆண்டவர் கிருபை அளித்திருக்கிறார். கரங்க தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் கிருபை அளித்திருக்கிறார். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், உபத்திரம் வரும்போதுதான் சிலருக்கு எங்கும் இல்லாத கோபம் வரும். ஆமென். கோபமே வராதான். உபத்திரம் வரும்போதுதான், ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு பாடு வரும்போதுதான் எங்கும் இல்லாத கோபமெல்லாம் வரும். உங்களை நான் சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் சோதிக்கப்படுகையில், அவங்க சோதிக்கப்படுகையில், பாருங்க, உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில். சீசர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் அநேக உபத்திரவத்தின் வழியாக தான் எங்க பிரவேசிக்க முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி. நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம ஓத்தரம் இருக்கும், படிக்கிற இடத்துல ஓத்தரம் இருக்கும், எங்கனாலும் நமக்கு ஓத்தரம் இருக்கும். ஆனா நீங்க ஒரு நாளும் கவலைப்படாய். அல்லேலூயா. இந்த சபையாரை பார்த்து பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அவர்கள் உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிற கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்து. எப்படி இருந்தாங்க? அல்லேலூயா. எப்படிப்பட்ட தரித்திரமா? கொடிய தரித்திரம். கடந்த போன வருஷம் நினைக்கிறேன், அதுக்கு முந்தின வருஷம் அப்படிதான், ஒரு மிஷினரிகளுக்காக ஒரு சபையில காணிக்கை எடுத்தார். மிஷினரிகளுக்காக நாம் உதவி செய்யணும், மிஷினரி ஊழியத்தை தாங்கணும். அவர்கள் வட இந்தியாவில் மிகுந்த பாரத்தோடு தியாகத்தோடு கூட யாருடைய சப்போர்ட் இல்லாமல் ஜபத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கிற வைத்து அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை செய்து வருகிறார். நம்ம பாரம் இருக்கணும், மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணணும், மிஷினரிகளுக்காக உதவி செய்யணும். ஏன்னா நம்ம சபை நாம் செய்து கொண்டு வருகிறோம், மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணுறோம், ஊழியத்தை தாங்குகிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு சபையில், குறிப்பிட்ட ஒரு சபையில், திருநெல்வேலியில் இருக்க சபையில், அந்த சபையில் அங்கே ஒரு புரோகிராம் நடக்குது. யாரெல்லாம் மிஷினரிகளுக்கு உதவி செய்ய முடியும்? பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், இவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அங்கே யாராவது ஒரே ஒரு மிஷினரிக்கு மாதம் 2000 ரூபாய் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க சபையில். வெளியில் ஒரு அம்மா குஷ்டரோகியா, அந்த அம்மா ஆண்டவர் அறிந்த அம்மா, வாசல்ல உட்கார்ந்து அது எப்போதும் அந்த சர்ச்சுக்கு வர்றவங்கெல்லாம் போடுற அந்த இதை வாங்கி தான் சாப்பிட்டு தன் ஜீவனை கழிச்சிரு. குஷ்டரோகி அந்த அம்மா. எல்லாரும் பார்க்காங்க, யாராவது 2000 கொடுக்க
இப்போ மிஷினரிகளை ஊழியத்தை தாங்கக்கூடியவங்க யாரா இருக்காங்களான்னு கேட்டபோது யாருமே முன் வரல. கடைசியாக வெளியிலேருந்து ஒரு சத்தம் வந்துதான், நான் மிஷினரிகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி பார்த்தா அந்த அம்மா ஒரு குஷ்டரோகி தினமும் என்ன செய்யறா, தேவாலயத்தில் உட்கார்ந்து பிச்சை எடுக்கக்கூடிய சகோதரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும், அழகா பவுல் எழுதுகிறார் பாருங்க, தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்தமா என்ன செய்தார்களாம், கொடுத்தார். ஆமென். ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு கணக்கே பார்க்க கூடாது. நம்ம பரிபூர்ணமா சந்தோஷமா உற்சாகமா கொடுத்தோம்னா, வேதம் சொல்கிறது உற்சாகமாய் கொடுக்கறத கர்த்தர் எப்படி இருப்பாராம், பிரியமா இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்காக கொடுத்தவங்க யாரும் தரித்திரர் ஆனதே கிடையாது. அல்லேலூயா. நாம் எந்த சபையில் அப்பம் வைக்கிறோமோ, எந்த சபைக்கு நாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கு வருகிறோமோ, அதுதான் நம்ம கொடுத்த தலைமை சார். அந்த சபையில் நாம் அதை கர்த்தருக்கு உண்மையாக என்ன செய்யணும், நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை உதாரத்துவமாக மனப்பூர்வமாக ஆண்டவர் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த அம்மா கொடுத்ததுனால எல்லாரும் பார்த்தாங்க, இவ்வளவு கொடிய தரித்திரமுடையா இருந்தாலும் மிஷினரிகளுக்காக உதவி செய்ததுனால பாருங்க, வேதத்தில் கூட நம்ம வாசிக்க முடியும். ஒரு ஏழை விதவை தனக்கு ஜீவனுக்காக வச்சிருந்த 2 தொட்டு அந்த ஆலயத்தில் இயேசு காணிக்கப்பட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார், பார்த்துக்கிட்டே இருக்கார். ஐஸ்வர்யவான்கள்லாம் தனக்கு இருந்த ஐஸ்வர்யத்திலிருந்து காணிக்க போட்டாங்க. அந்த ஏழை விதவை அவளை நாளைக்கு ஒன்றும் கிடையாது, அவள் தரித்திரமுடையவளாக இருந்தோம், தன் ஜீவனை பற்றி யோசிக்கல, கர்த்தருக்காக கொடுத்ததுனால இன்னைக்கு வேத புத்தகத்தில் அவளுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துமாய் கொடுத்தார். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கல நம்ம எப்படி இருக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுத்தா அதை ஆண்டவர் பல மடங்காய் நமக்கு என்னச்சுவா திரும்ப கொடுப்பாங்க. அல்லேலூயா. யோசிக்க கூடாது, தேவன் நல்லவர், அவருடைய ஊழியத்தை நாம் தாங்கணும், பரிசுத்தவான் குறைவில் உதவி செய்யணும், எல்லாம் நாம் செய்யும்போது அந்த பலன் நமக்கு பரலோகத்தில் மிகுதியாய் தேவன் தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்படிப்பட்ட சபையா இருந்த போதும் அவர்கள் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுத்து அதில் சந்தோஷப்பட்டார். அடுத்து வாசிங்கள் பாபு, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13:25. பணிவிடையின் ஓட்டத்தை நிறைவு செய்யும் போது போதும் யோவான் தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவு செய்கிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள், நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவர் எந்த சந்தோஷத்தில் சொன்னார்னா, ரோமர் 14:17 வாசிங்க பாபு. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஸ்தேவானுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் ஓட்டத்தை முடிக்க போறான், அந்த பணிவிடை ஓட்டம் நிறைய போகுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இங்கே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம், ஆமென். ரோமருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம். கடைசி தொழிலுக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். நமக்கு எந்த சந்தோஷம் வேணும், என்ன சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஒரு நாள் அழியா. அபிஷேகம் பெற்றவங்க யாராவது துக்கமா இருப்பாங்களா? அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியினால வரக்கூடிய சந்தோஷம்
சிலருக்கு சாப்பாடு தான் சந்தோஷம், சிலருக்கு ஏதாவது கிடைச்சா போதும் அதுதான் சந்தோஷம். அதல்ல, அதுதான் சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் அல்ல, அது குடிப்பும் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம வாழ்க்கையில நிலைத்து. அல்லேலூயா. அப்ப அந்த சந்தோஷம் தான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்போது ஆவியனுடைய நிறைவுதலோடு கூட ஆவியானவர் நம்மை கிருபையினால அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட சந்தோஷத்தை குறித்து தான் பேதுரு அப்போஸ்தலர் நிருபங்களை வாசிக்கலாம். எல்லா நிருபத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது பவுல் அநேக நிருபங்களை 14 நிருபங்கள் எழுதின பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், பிலிப்பு சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், சந்தோஷமாயிரு. எப்படி இருங்க? சந்தோஷமா. சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தாலும் போதும். எதை இழந்தாலும் சந்தோஷத்தை என்ன செய்யாதீங்க, இழந்து விடாது. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பினால நமக்கு சந்தோஷம். நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் பர்வத்தில் எழுதினால என்னது? சந்தோஷம். நிந்தையை சகிக்கும் போது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கு. கர்த்தருக்கு கொடுக்கும் போது எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவியினால் எப்படி இருங்க? சந்தோஷமா. எல்லாரும் எழுந்து நிற்போம். அந்த பரிசுத்தாவின் சந்தோஷத்தை இந்த காலை வேளை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க யாரெல்லாம் எல்லாரும் கண்ணை மூடுங்க. துக்கத்தோடு வந்த சிலர் இருக்கிறீங்க. உங்கள் துக்கத்தை யோவான் 16:20 படி அவர் இன்னைக்கு சந்தோஷமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடுங்க. யாரு கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போது சந்தோஷமாயிருங்க, ஒரு நாள் துக்கமா இருக்காதீங்க. பரிசுத்தாவியினால உண்டாகக்கூடிய சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவன் நிறைவை தரப்போகிறார். சந்தோஷம் பட்டு களி கூறுங்கள். அன்னால போல ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களி கூறும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கார். வாயை திறங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மௌனமா இருக்காதீங்க. துக்கத்தோடு வந்திருக்க தேவ பிள்ளையே, உங்க துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க. இப்போ கண்ணை மூடி ஜெபம்ங்க. சிறுபிள்ளையில கண்ணை மூடி ஜெபம். யாரு கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் துக்கம், நான் சந்தோஷம் இல்லாம வந்திருக்கப்பா, இன்னைக்கு என்னை சந்தோஷத்தினால நிரப்புங்கப்பா, சந்தோஷத்தினால நிரப்புங்கன்னு கேட்க போறீங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் துக்கத்தோட வந்திருக்கீங்க, உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் துக்கம் சந்தோஷமா மாறணும்ப்பா, என் வேதனை மாறணும், என் கண்ணீர் மாறணும், ஆண்டவரே நிந்தனை மாறணும், அவமானம் மாறணும். ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துல நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு பாதிப்புல நீங்க கடந்து வந்திருக்கலாம். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப்படியாய் கர்த்தர் செய்வார். பரிசுத்தாவியினால உண்டாக்கூடிய சந்தோஷத்தினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ரட்சிப்பினால சந்தோஷம். ஆமென். உங்க பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதினால, ஆமென், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தனால ஒரு பெரிய சந்தோஷம். நிந்தை அனுபவிக்கிறான வரக்கூடிய சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியினால உண்டாக்கக்கூடிய சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை நிறைவாய் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துங்க. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு போதியை ஆசீர்வதித்து தந்தீங்க, அதுக்காக நன்றி. கொண்டு வந்த எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த புதிய வாரத்துக்காய் ஸ்தோத்திரம். புதிய மாதத்துக்காய் புதன்கிழமை புதிய மாதத்தை ஆண்டவர் மார்ச் மாதத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. அநேகருடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றி இப்ப சந்தோஷத்தோடு கடந்து போக நீங்க கிருபை செய்தீங்களே. கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரோ பரிசுத்த ஆவியினால ஒரு பெரிய சந்தோஷத்தை நீர் கட்டளையிட்டீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். வருகின்ற புதிய வாரத்தை புதிய மாதத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாளிலே திருமண நாள் கண்ட அருமையான சௌர செந்தூர் பாண்டிக்காக
அவனுடைய புசுவத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. 1ஆம் தேதி பிறந்த நாள் காண்ற அருமையான மகள் எஸ்தருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வாரத்தில் நடக்கூடிய எல்லா கூட்டங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கையினை பிரயாசங்கள், வேலைகள், தொழில்கள், விவசாயங்கள், மிருக ஜீவன்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, எக்ஸாமுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்கேஜிலிருந்து கல்லூரி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மாதத்தில் ஆண்டவர் 10, 11, 12 ஆகிய எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க எங்கிருந்து ஜெபிக்கலாம்? ஆண்டவருக்கு ஞானத்தை அருள வேண்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியினால் கர்த்தர் நிரப்புவீராக. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என் ஆண்டுடைய கிருபை சூழ்ந்து கொள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். எல்லா நன்மைகளையும் கட்டளையிடுங்க. அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சந்தோஷத்தினால் நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தீரம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பு நம் அனைவரோடு கூட கடந்து வந்த எல்லா தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.